ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கால்நடைகள்னு எடுத்துட்டிங்கன்னா குறிப்பாக இந்த கறவை மாடு அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு போராட்டம். விவசாயிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். கறவை மாடு வளர்ப்புங்கிறது ஒரு விவசாயிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த பாலை விற்பனை செய்கிறதாகட்டும், அந்த கறவை மாடை வளர்க்குறதாகட்டும். இந்த காலகட்டத்தில் பால் அப்படிங்கிற ஒரு உற்பத்தி பொருளை தவிர மாட்டுடைய சிறுநீர், கோமயம், மாட்டுடைய சாணம், இது எல்லாமே பயன்படுத்துறது இப்போ நம்ம வழக்கமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்டை காலம் தொட்டே இது நடைமுறையில் இருக்குது. கோமயம் அப்படிங்கிறதுக்கு மாட்டுடைய சாணத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. மாட்டுடைய சாணத்தை நம்ம திருநீராக நம்ம ஈட்டுக்கிறதும், மாட்டுடைய கோமயத்தை நீங்கள் பஞ்சகவியாக தயாரித்து நீங்கள் ஒரு கடவுளுடைய பூஜையில் நாம் அதை ஒரு முக்கியமான ஒரு பொருளாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். அதை நாம் கண்டிப்பாக நாம் அதை நினைவில் கொள்ளணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுடைய சிறுநீர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுவும் ஒரு கழிவு. மாட்டுடைய உடம்பிலிருந்து ஒரு கழிவு பொருளாக தான் வெளியே வருது, மனிதர்களுக்கு வர்ற மாதிரி. ஆனால் இந்த மாட்டுடைய சிறுநீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தாது சத்துக்கள் இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆயுர்வேதத்தில் நீங்கள் நல்ல இதை ஒரு மருந்தாக, ஒரு பேஸாக பல மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் அவங்க பயன்படுத்திட்டு வர்றதும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்திய நாட்டில் இந்த மாட்டுடைய சிறுநீரை பண்டை காலம் தொட்டே இதை ஒரு மருத்துவ குணத்திற்காக பயன்படுத்துறதுங்கிற நடைமுறையில் இருக்குது. ஆனால் நான் ஒரு விஞ்ஞான அடிப்படையில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும். என்னென்னா, இந்த மாடு ஒரு ஆரோக்கியமான மாடாக இருக்கணும். அந்த மாட்டுடைய மூத்திர பையில் இந்த கோமியம் உற்பத்தி ஆகுது. அந்த மூத்திரம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கோமியம் 1 மணி நேரம் அதை நம்ம வெளியில் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நுண்கிருமிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மூத்திரத்தில், அந்த கோமயத்தில் என்னென்ன வகையான நுண்கிருமிகள் இருக்குது, நோய் உண்டாக்கக்கூடிய நுண்கிருமிகள் இருக்கா இல்லையா, அது எந்த சூழ்நிலையில் அந்த கோமயம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போது இந்த கோமயத்தை நம்ம எடுத்து சுத்திகரிக்கணும், டிஸ்டில் பண்ணணும், அதை சுத்தப்படுத்தணும், அதில் இருக்கிற நோய்க்கிருமிகளை நீக்கணும். இது எல்லாம் பண்ணி ஒரு பேஸாக தாராளமாக பயன்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் நாம் பஞ்சகவியை தயாரிக்கிறோம். அதில் மாட்டுடைய சிறுநீர், மாட்டுடைய தயிர், நெய், இதையெல்லாம் நம்ம கலக்கும் பொழுது ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேரும் பொழுது அதை நாம் அதை சுத்திகரிக்கப்படாமல் நாம் அதை பயன்படுத்தினா கூட அதற்கான குணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிருந்திருக்கலாம். நாம் அதை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த சிறுநீரை சுத்திகரிக்கப்பட்டு மாட்டுடைய கோமயத்தை நோய்க்கிருமிகள் இல்லாமல், நோய் உண்டாக்கக்கூடிய நுண்கிருமிகள் இல்லாமல் பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் இருக்குது. நிறையா இப்போது இந்த மாட்டுடைய கோமயத்தை பயன்படுத்தி சில நோய்களை, நோய்க்கான மருந்துகளை பேட்டன்ட் உற்பத்தி செய்து பேட்டன்ட் வாங்கியிருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பண்டை காலந்தொட்டே நாம் இதை ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக நாம் பயன்படுத்திட்டு வர்றோம். நான் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, வகுப்புகள் விவசாயிகளுக்கு பாடம் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், மாட்டுக்கு முன்னாடி மகாலட்சுமி, மாட்டுக்கு முன்னாடி மூதேவி, மாட்டுக்கு பின்னாடி மகாலட்சுமி இருக்குது, மாட்டுக்கு பின்னாடி நாம் போய் தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டுடைய மடியில் கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு. நான் விளையாட்டாக விவசாயிகிட்ட சொல்கிறது என்னென்னா, அந்த காலத்து நாட்டு மாடுகள் சீக்கிரம் சினைக்கு வராது, சினை அறிகுறிகள் தெரியாது. மாட்டுடைய மடி ரொம்ப முக்கியம், அதில் தானே பால் உற்பத்தி ஆகுது. மாடு உங்களுக்கு அந்த சினை அறிகுறிகள் தெரியணுன்னா மாட்டுடைய பிறப்புறுப்பு பின்னாடி தானே இருக்குது. அதனால் ஒரு விவசாயி காலையில் எந்திரிச்சு போய் அந்த மாட்டுடைய மடி நல்லா இருக்கா, அதில் ஏதாவது வீக்கம் இருக்கா, மாட்டுடைய பிறப்புறுப்புலேருந்து ஏதாவது கண்ணாடி மாதிரி திரவம் வந்திருக்கா, நம்ம மாடு சினை பருவத்துக்கு வந்திருக்கா, அதை காலைக்கு சேர்க்கணுமா அப்படின்னு அந்த விவசாயி தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக கூட நீங்கள் மாட்டுக்கு
பின்னாடி மகாலட்சுமி இருக்குது, அதை போய் தினமும் நீங்கள் வணங்கணும்னு விளையாட்டாக சொல்லியிருப்பாங்களோன்னு நான் வந்து விவசாயிகள் மத்தியில் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இருக்கிற எல்லா தொன்மையான விஷயங்களும் பழக்க வழக்கங்களும் அப்படியே இருக்கட்டும். ஆனால் விஞ்ஞான அடிப்படையில் கண்டிப்பாக இந்த மாட்டுடைய கோமயத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் சாதாரண சூழலில் வச்சுருக்கலான்னு இருந்தால் கூட அதை வந்து கண்டிப்பாக சுத்திகரிக்கணும். இப்போது நீங்கள் நிறைய பூஜா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட பசுமாட்டுடைய கிடாரியுடைய கோமயம் விற்கப்படுது. அதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே வந்து இருக்குது. இப்போ முதல்லலாம் வந்து மாட்டு கோமயம் நீங்கள் ஒரு பூஜைக்கு வேணும்னா அலையணும். ஏன்னா அது எந்நேரத்துக்கு அந்த கிடாரி உடைய கோமியம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது இருந்து நம்ம அலைஞ்சு திரிஞ்சு பண்ணணும். இப்போல்லாம் வந்து பூஜா ஸ்டோரில் வந்து ரொம்ப எளிய முறையில் அழகாக சுத்திகரிக்கப்பட்டு கிடைக்கிது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம கேட்கும்போது எனக்கு என்ன கருத்து வருதுன்னா, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு விவசாயிக்கு கரைமாடு வளர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு போராட்ட காலம். இதில் இந்த மாதிரியான விவாதங்கள் எல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. இந்த மாட்டுடைய பால் மட்டும் இல்லாமல் கோமயமும் மாட்டுடைய சாணத்தையும் நீங்கள் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு வளர்ச்சி ஊக்கியாக பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளை வந்து நாம் உற்பத்தி பண்ணி விவசாய பயிர்களுக்கு உரமாக வந்து உயிர் உரமாக பயன்படுத்துகிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லி இயற்கை உரத்தில் வந்து இந்த கால்நடையுடைய கழிவுகள், குறிப்பாக கரைமாட்டுடைய கழிவுகள், இந்த கோமயமும் சாணமும் வந்து பயன்படுது. இதையெல்லாம் பயன்படுத்திகிட்டே இருப்போம். எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்த பாலுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த மாடுகளுடைய எண்ணிக்கை இப்படியே இருக்க போகுதா, இன்னும் குறைந்து வரப்போகுதாங்கிற ஒரு சவாலான சூழ்நிலையில், ஒரு அச்சமான சூழ்நிலையில் இந்த மாதிரியான சந்தேகங்கள், இந்த மாதிரியான விவாதங்கள் வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால் கறவை மாடுகளை வளர்க்கணும், கால்நடைகளையும் வளர்க்கணும், பால் உற்பத்தி செய்யணும். அந்த கறவை மாட்டுடைய பால் மட்டும் இல்லாமல் எல்லா பொருட்களையும் பயன்படுத்தணும். பயன்படுத்தும் பொழுது நம்ம எல்லாத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வணக்கம்.